இது HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணியம் ஒஸ்மானியா கல்லூரிக்கு அருகாமையில் பாழடைந்த கட்டிடம் ஒன்றில் சட்டவிரோதமாக மாடுகள் மற்றும் ஆடுகளின் இறைச்சியினை வெட்டி வந்த நிலையில் போலீஸ் அத்தியட்சகர் ஜகத் நிசாந்தவின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைவாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் 4 மாடுகள் தலைவெட்டப்பட்ட நிலையிலும் உயிருடன் 21 மாடுகளையும் 4 ஆடுகளையும் கைப்பற்றியுள்ளனர். இதனையடுத்து சந்தேக நபராக ஒருவரை போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை நீண்ட காலமாக குறித்த இடம் செயற்பட்டு வருவதாகவும் போலீஸ் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நோக்கி பல இடங்களில் இருந்தும் குறித்த மாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாடு பேரங்களுக்கு மாடு பேரங்களுக்கு அதில் நடத்துட்டீங்க சாப்பாடு நாலு வாட்டினே கடையில் ஆர்டர் கொடுக்குறீங்க. எந்தெந்த கடை? எத்தனை கடையில் கொடுக்குறீங்க? யார் ஓனர்? சிராஜ். சிராஜா? அவருக்கு எத்தனை கடை கிடக்கு? நேற்று எத்தனை மாடு வாட்டினீங்க? நேற்று வெள்ளிக்கிழமை. எந்த நாளும் பட்டுறது? வெள்ளிக்கிழமை தவிர சனி ஞாயிறு. இங்கே எத்தனை வாட்டிங்க ஒரு நாளைக்கு? 3-4 அப்படி போட்டு வரும். என்ன எல்லாம் என்ன யார் கொண்டு வந்து சார மாடு வேறு வேறு ஆக்காரம்?